இப்பொழுதும் நாம் மிக முக்கியமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். காலை வேளையில் நாம் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணோம். இந்த தடவை எழுப்புதலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எழுப்புதலின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த இடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிய வண்ணமாக கடைசி காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அற்புதம் செய்தே ஆக வேண்டும் ஆண்டவர் நமக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆதாமின் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. முதல் மனிதனை உண்டாக்கின நம்முடைய தேவன் அவர்களை வெறுமையாக விடாமல் அவர்களை பார்த்து சொன்னார், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென், அல்லேலூயா. என்ன சொன்னார்? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். நம்மளை உண்டாக்கினது மட்டுமல்ல, நம்மை உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, உடல் கொடுத்தது மட்டுமல்ல, நம்மை இந்த பூமியிலே வெற்றியாக வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். 2 பேரை ஆமென் தேவன் ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஆண்டவர் 4 ஆறுகளை ஆண்டவர் தந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளும் ஒரு சின்ன கிணறு வச்சுருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம், ஒரு போர் வச்சுருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். தோட்டம் வைத்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் கிணறு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, நன்றி. ஆனால் முதல் மனிதர்களாகிய அவங்க ஆதாமுக்கு அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வீட்டில் போர் போடலான்னு நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க, கிணறு வெட்டலான்னு நினச்சிருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா உங்கள் வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தேவையான தண்ணி வசதி, ஆசீர்வாத வசதி எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஒன்றாகிலும் அவர் சும்மா விடுவது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆறா படிக்கலாம். பைசோன் என்ற பெயர் ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். எடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், ஸ்தோத்திரம், 2 பேர்த்தை உண்டாக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பொன் விளையும் பூமியாக ஆண்டவர் மாற்றி தருகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருஷத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, நீங்கள் விரும்புகிறத விட ஆண்டவர் தான் விரும்புகிறார் முதலாவது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் எப்படி விரும்புகிறோமோ அதை விட ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அந்த 2 பேர்த்தை உண்டாக்கிட்டு அவங்களுக்கு ஆண்டவர் ஆமென் தங்க தோட்டத்தை ஆண்டவர் தருகிறார். அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு எது செய்தாலும் ஆமென், ஸ்தோத்திரம், நல்லதாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வருஷத்தில் நீங்கள் தாழ்ச்சி அடையக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எவ்விதத்திலும் ஆமென். தங்கம் வேணும்னா தங்கம் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. எடுத்த உடனே ஆண்டவர் தங்கத்தை பற்றி பேசுகிறார். அந்த தங்கமான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த பொன் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பிதலோகம் கோமேத கல்லும் இருக்கிறது. அதில் விலையேற பெற்ற கற்கள். ஆமென், அல்லேலூயா. பல கோடி ரூபாய்க்கு நம்ம விற்பனை செய்யலாம். அந்த அளவுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு வெட்டினாலும் அது தங்க சுரங்கமாக, அதை விட வைடூரியமாக அது இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். இன்ன வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குது பாருங்கள். ஆண்டவர் சொன்ன இந்த ஆறெல்லாம் காணாத போல இன்னும் அந்த ஆறு அப்படியே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. மனிதன் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராக அவர் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பேர். இந்த 4 நதியிலே நமக்கு பழக்கமான நதி என்ன? அந்த கடைசியாக சொன்ன ஐப்ராத்து நதி. ஏனென்றால் அதில் தான் ஆமென், ஸ்தோத்திரம், எலியா எலிசாலாம் அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. கேரித்தின் ஆற்றண்டியில் இருந்தார். அப்புறம் ஐப்ராத்து நதிக்கு பக்கத்தில் வந்தார். இந்த நதிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் எல்லா கனிகளையும் உண்டு பண்ணி ஒன்றே ஒன்று சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். அல்லேலூயா. நம்மளை கூட ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நீ எப்படியே இருந்துக்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்டுட்டியா, இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் தான் சந்தோஷப்படுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த இடத்துல மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணி வைத்துட்டு தான்
ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். இன்றைக்கு நீங்கள் கூட நினைக்கலாம், என் குடும்பத்துக்கு என்னென்னமோ ஆசீர்வாதம் தேவையாக இருக்குது, ஆண்டவர் தருவாரோ தரமாட்டாரோ, எந்த ஆசீர்வாதம்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் புதுசாக ஒன்றும் செய்ய தேவையில்லையா, ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆதாமை ஆசீர்வதித்த தேவன், ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அவங்க அந்த முதல் மனிதனிடத்திலிருந்து இன்னும் அவங்க அனுபவித்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறோமா? அல்லேலூயா. அவங்களே எத்தனை ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க, நாம் இன்னும் அதை அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆதாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து ஆசீர்வதிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். முதல் ஆதாம் பாவ ஆத்மாவா போயிட்டார், ஆனால் அடுத்த ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் முதல் ஆத்மா அந்த ஆதாம் என்று சொல்லக்கூடியவர் சாதாரணமானவர் அல்ல, அவரும் ஆண்டவருக்காக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் அவரை கொண்டு பலத்த அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆமென், அந்த 2 குடும்பத்தை, முதல் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய குடும்பத்தையும் ஒரு முதல் குடும்பத்தை போலவே நமக்கு தேவையானதெல்லாம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நாம் சில நேரத்தில் நம்முடைய மக்கமார்களை பற்றி நம்ம கவலைப்பட்டு இருப்போம். பேரம்பேத்தி, மருமக்கமார்கள், பசங்க எல்லாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை விட நான் அதிகமாக கவலைப்பட்டு இருக்கிறேன், நீ கவலைப்படாது. அல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்குதோ, இதை செய்யணும் அதை செய்யணும், வீடு கட்டணும், காடு வாங்கணும், என்னென்ன நினைக்கிறீங்க, உங்களை விட ஆண்டவர் உங்களை படைத்த தேவன், நம்மை படைத்த தேவன், நம்ம எல்லாரையும் படைத்த தேவன். அவர் நமக்காக யாவை செய்து முடிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை அந்த 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே, ஆமென், இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்களை சிருஷ்டித்த நாளிலே, மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ சாயல். தேவ சாயல்னா என்ன? நம்முடைய கண்ணிலே ஒரு பவர் இருக்குது, இயற்கையாக ஒரு பவர் இருக்குது. அல்லேலூயா. அதிகாரத்தை தருகிறார். ஆதாமுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். சூழ்நிலையை ஆண்டு கொள்ளணும். இப்போ நமக்கு இயற்கை சாதகமாக இல்லைன்னா கூட நாம் ஜெபம் பண்ணிக்கணுமா, ஆண்டவரே நல்ல கிளைமேட்டு தாங்க, நல்ல ஆசீர்வாதம் தாங்க, நல்ல கிருபைகளை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா, அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? ஆபிரகாம். பைபிளில் இருக்கிற ஆபிரகாம் ஐயா இல்லாமல் நாம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தினையும் ஆமென், ஸ்தோத்திரம், ஆபிரகாம் மூலியமாக ஆண்டவர் தருகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் அத்தனை உதவிகளையும் தருகிறார். ஆபிரகாம் என்ன அப்படி ஒரு கீழ்ப்படிஞ்சிட்டார் அப்படின்னா, யாரும் நம்பாத இருக்கும்போது ஆண்டவர் நம்புறாங்களா, அதுதான் விஷயம். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதுதான் ஆண்டவர் சொன்னாராம், நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குனாராம். அதை ஆண்டவர் நம்பினாராம். அல்லேலூயா. நாமளாக இருந்தால் கேள்வி கேட்டிருப்போம், அது எப்படி ஆண்டவரே கண்காணாத இடத்துக்கு போக சொல்கிறீங்க, அங்கே அட்ரஸும் தர மாட்டேங்கிறீங்க, ஃபோன் நம்பரும் தர மாட்டேங்கிறீங்க, அங்கே யார் வீட்டில் போய் தங்குறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இன்றைக்கி கூட ஆண்டவர் உங்களை பார்த்து, நீங்கள் நல்ல வேலைகளை செய்யுங்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஒரு வேலைகளை செய்யுங்கள், நல்ல பிஸ்னஸை கண்டுபிடிங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கண்டுபிடிங்க, நல்ல எழுப்புதலை கண்டுபிடிங்க, ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. இந்த பிள்ளைங்களை பற்றி நல்ல ஒரு விசுவாசம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றால், ஆண்டவர் அழைத்த உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லி கீழ்ப்படிந்து கடந்து போனாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி தனிஜாபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், அதுக்கு கீழ்ப்படியணும். பிரசங்கத்தில் ஆண்டவர் பேசுவார், அதுக்கு கீழ்ப்படியணும். திருவிருந்துக்கு ஆண்டவர் பேசுவார், அதற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை ஒன்று விடாமல் நீங்கள் வாங்கணும். வாங்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். மீண்டுமாக ஆதியாகமத்துக்கு திருப்புவோம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். நாமளே பார்த்து ஒரு ஆத்மாவை
யாராவது நம்மளை சபிச்சா நாம் அவங்கள திருப்பி சபிக்க தேவையில்லை, ஆண்டவர் சபிப்பார். ஆமென், அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னென்னு யாருக்குமே தெரியாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஊர் உலகம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீங்கள் யாருன்னு. அல்லேலூயா. இப்போ எங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த ஆத்மா சர்ச்சுக்கு போகிறாங்க, இந்த ஆத்மா சபையில் இருக்கிறாங்க, இந்த ஆத்மா ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு. எங்கே கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கருமதிக்கு போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பேரை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்துங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் ஒவ்வொரு தரமும் உங்களுடைய அக்கம் பக்கத்துக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணி நல்லது செய்யும் பொழுது, அல்லது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், வேலை பார்க்குற பிள்ளைங்களாக இருந்தால், உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டும் பொழுது, அந்த எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், திரும்ப வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தை வாசிக்கலாம். இதில் முக்கியமான வசனம், ஆண்டவர் அவர்களை ஏற்கனவே சொல்லியபடி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்திட்டார். நிறைய ஆடு, நிறைய மாடு, நிறைய கோழி, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் கொடுத்தார். முதல்ல ஒரு 5-6 பேர் தான் வந்தாங்க. ஆபிரகாம் மனைவி, லோத்து, இன்னும் ஒரு 2-3 பேர், மொத்தம் ஒரு 6 பேர் 7 பேர் தான் வேலைக்காரர்கள், ஒரு 4 பேர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கூடி சீக்கிரத்தில் ஆண்டவர் அவங்களை 70 பேர் ஆண்டவர் மாற்றிட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆக்கிட்டாங்க. அப்போ பாருங்கள், அந்த 2 பேருக்கு சேர்ந்து லோத்துடைய மந்த மேய்ப்பிற்கும் ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பிற்கும் சண்டை வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆஸ்தி பெரியதாக இருந்ததாம். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நல்ல இட வசதிகளை தந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். ஆமென், அல்லேலூயா. அது எங்கே எழுதியிருக்குது? மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நாம் தசம்பாங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவாராம். ஆமென், அல்லேலூயா. இதை 14 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பிரசங்கம் பண்ணினேன். என்றைக்கு ஆண்டவர் இந்த வசனம் கொடுத்தாரோ அதுக்கு அப்பால் மாதத்திலிருந்து ஆமென், ஸ்தோத்திரம், இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். எல்லா சபையிலுமே பொருட்கள் இருக்கின்றன. எல்லா சபையிலுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பரிசிக்க பண்ண மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஆண்டவருடைய நோக்கமே நம்ம நல்லா வச்சிருக்கணுங்கிறது தான். அல்லேலூயா. பிசாசுக்கு அது பிடிக்காது. பிசாசு ஒத்துக்கவும் மாட்டான். நீங்கள் நல்லா இருக்கிறத அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு சண்டை சரி, ஏதாவது பிரச்சனை, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த இடத்துல அப்படியெல்லாம் நீங்கள் எல்லாவற்றையும் அந்நிய பாஷை பேசி 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 ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதம் பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. யாத்திராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நான் சர்வவல்லமையுள்ள தேவன். 2வது வசனம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வவல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எதுக்கு சர்வ வல்லமை? என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனைக்கும் ஆண்டவர் பொறுப்பு. அல்லேலூயா. உடம்பு சரியில்லையா, அதுக்கு தனியாக ஒரு டாக்டர்கிட்ட போக தேவையில்ல, ஆண்டவர் தான். பணம் வேணுமா, அதுவும் ஆண்டவர்கிட்ட தான் வேணும். நகை வேணுமா, முதல்ல தான் வாசித்தோம், ஆண்டவர்கிட்ட நகை இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஊரில் வீட்டில் விளையும்படியான ஆசீர்வாதம். விளையுன்னா புதுசாக வரும். அல்லேலூயா. மண்ணுக்குள்ளே எதிர்பார்க்க வேண்டாம், பேங்கில் எதிர்பாருங்க, ஜுவல்லரிஸில் எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பழுகும் பெருகும் பண்ணுகிறார். யெகோவா ஈரன்.
யெகோவா ஈரே நம் மத்தியிலே இருக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நீங்களும் நானும் கலங்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஏதாவது ஆகுமா ஆகாதா, ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சொல்லி சொல்லி ஜெபம், சர்வ வல்லமையுள்ள தேவனே நீ ஆசீர்வதியும். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஜெபம் போனீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி ஜெபம்ங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனே இவங்களை ஆசிரியர். சர்வ வல்லமைன்னு நம்ம சொல்லும் பொழுதே அவங்கக்கிட்ட என்ன ஓட்ட உடச்சல் இருந்தாலும், என்ன ஆசீர்வாதம் குறை இருந்தாலும் அது எல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். அவங்கள ஆண்டவர் நல்லதாக வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள்லாம் இந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படின்னா சாதாரணமானதல்ல. நம்மளை ஆண்டவர் பழுகும் பெருகும் பண்ணினதுனாலே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து 15, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-6. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலருமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு வர அத்தனை பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து உதவி செய்வார். ஆமென். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை யார் தாங்கிக் கொள்வார்? ஆண்டவர் தான் தாங்குறார். அல்லேலூயா. உங்கள் வர பிரச்சனை உங்களுக்கு தெரியாமல் கூட வரும், தெரிஞ்சு கூட வரும். தெரிஞ்சு வந்தாலும் சரி, தெரியாத வந்தாலும் சரி, ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சில நோய் பேய் எல்லாம் சொல்லிகிட்டே வருது, அட்ரஸ் சொல்லிட்டு இந்த அட்ரஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிகிட்டே வருது, அதுவாகில் வருது. ஆனாலும் தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது குணமாக்குறார். சில நேரத்தில் வீட்டிலேயே குணமாக்கப்படுகிறோம், சில நேரத்தில் மருத்துவமனைக்கு போய் குணமாக்கப்படுகிறோம். ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் ஜெபத்தினாலேயே நாம் குணமாக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை செய்வாராக. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றார். அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறார், நான் உன் கூட இருக்கிறேன், மகா பெரிய பலனாக இருக்கிறேன், அப்படி இப்படின்னு. அப்படின்னா எனக்கு ஏன் இன்னும் பலன் வரல, நான் ஏன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க என்னால் முடியல அப்படின்னு அவர் கேட்குறார். நான் எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதான் வேலைக்காரர்கள் மூலியமாக வேலைக்காரிகள் மூலியமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு குழந்தை இல்லாத இருக்கிறதே என்று சொல்லி அவர் குறையாக சொல்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அந்த குறையை நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, 3வது வசனம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். அவர் ஒரு கஷ்டமாக சொல்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவனை உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்றார். எண்ணி முடியாத ஆசீர்வாதமும் எண்ணி முடியாத அற்புதமும் எண்ணிக்கை கடங்காத குழந்தைகளையும் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யாருமே இதெல்லாம் நம்பவே முடியாதுங்க. ஒரு குழந்தையும் இல்லாத இருக்கும்போது உனக்கு 1 லட்சம் குழந்தை தருவேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு குழந்தையும் இன்னும் தரல, அப்புறம் 1 லட்சம் குழந்தையும் எங்கே நீங்கள் தர? லட்சக்கணக்கான குழந்தைகள் தருவுங்கிறார். 1 லட்சம் கூட சொல்ல, லட்சக்கணக்கான எண்ணி முடியாத அப்படின்னு. ஆனாலும் பாருங்கள், அந்த பெரிய மனுஷன் அவரை நம்பினாராம். நம்ப முடியாத நேரத்தில் நம்பினார். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் எத்தனை சத்தியத்தை சொல்லித்தரோம், பாதி பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்க, அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படியே மாட்டேங்கிறாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி விட்டுட்டு போகலிங்க. உனக்கு ஒரு குழந்தையை தருவன்னார், அப்படியே நம்பினார். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவன்னார், அப்படியே நம்பினார். பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து ஆமென், ஸ்தோத்திரம், அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான அதை அவர் அவனுக்கு நீதியாக. அதுதான் பலி. நாம் எது பலியாக ஆண்டவர் பார்க்கிறார்? ஆடு அல்ல, மாடு அல்ல, கோழி அல்ல, நாம் அவரை நம்புகிற நம்பிக்கையே ஒரு பலி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? பலியாக பார்க்கிறார். ஆகையால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். இந்த வருஷம் உங்களை நிறைய ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 25 முடிய. அவருடைய சரீரம் 100 வயதான போதும் ஆண்டவரை நம்பினாராம். சரீரம் செத்து போயிடுச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சரீரம் என்ன ஆயிடுச்சா? நடக்க முடியல, பேச முடியல, அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நடக்க முடியல, பேச முடியல, எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, போராட்டங்களும் இல்லை. ஒரு வழியாக அவர் ஒரு அமைதி நிலைக்கு போயிட்டார். ஆனாலும் கூட ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார். ஆமென். சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தாள்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தத்தை நம்பணும். அல்லேலூயா. பைபிளில் 8000 வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாராம். எத்தனை? அதில் 6000 வாக்குத்தத்தங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதாம். நம்ம முன்னாடியே எடுத்து வாசிக்கிற மாதிரி. இப்போ முதல்ல வாசித்தமில்ல, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் துணையுமா இருக்கிறேன். அதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அது ஒரு வாக்குத்தத்தம். தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மோட்டு நடந்து அதை நான் உனக்கு தருவேன், அது ஒரு வாக்குத்தத்தம். இப்படி ஆண்டவர் எது பேசினாலும் 6000 ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் பைபிளில். அல்லேலூயா. அதெல்லாம் எழுதி நமக்கு தெரிஞ்செல்லாம் 10 10 20 20, ஆனால் நமக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 24வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மூலியமாய் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நமக்கு ஆசீர்வாதம் வாங்கி தந்திருக்கிறார். பெரிய விசுவாச வீரராக ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்ல வேலைகளை செய்யுங்க. இந்த இடத்துல இருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க, நீங்கள் செய்கிற வேலையை திருந்த செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அல்லேலூயா. எந்த வேலையும் அற்பமாக எண்ணாதீங்க. இது சின்ன வேலை தானே, சின்ன வருமானம் தானே, அப்படி நினைக்காதீங்க. அந்த சின்ன வருமானம் தான் ஒரு நாள் அது பழுகும் பெருகும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் பழுகும் பெருகும் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் குறையாது. நீதிமொழிகள் 4:18 ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் குறையும், நாளுக்கு நாள் வயசாகி போச்சுன்னா குறையும் அப்படின்னாலாம் எழுதல. நாளுக்கு நாள் அதிகரிக்கும், கொஞ்சம் கூட குறையாது. இருக்க அற்புதம் பெருகணும், அதிசயம் பெருகணும், வல்லமை பெருகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் ஐம்புலங்களின் அறிவிப்படி நடக்கிறோமா, இயற்கை என்ன சொல்லுது, நம்ம உடம்பு என்ன சொல்லுது, இதன்படி நடக்கிறோமா. ஆனால் நம்ம ஜபம் பண்ணிட்டு, தனி ஜபம் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி, பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி, அதிக நேரம் நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர் சில அறிவை நமக்கு வெளிப்படுத்துவார். அதைத்தான் நம்ம சொல்லணுமா? ஒரு அழியிலே சொல்லுங்க. நம்ம சொந்த அறிவை பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அறிவு இருக்கு பாருங்க, எல்லை இல்லாத அறிவு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் எல்லாம் பணக்காரனா இருக்கிறான், இரவும் பகலும் உழைக்கிறான், இரவும் பகலும் கடவுளை தியானிக்கிறான். சர்ச்சுக்கு போகாம, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகாம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நாம் இந்த பைபிளுக்கு கீழ்ப்படித்தால் ஆமென், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அறிவை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தப்பட்ட அறிவுன்னா என்ன? சொப்பனங்கள், தரிசனங்கள். எல்லாரும் சொல்லுங்க. அது 2 வகையா இருக்கிறது. ஒன்று, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாமளா நினைக்கிறது, அது ஒரு வகையான தரிசனம். ஆமென். அல்லேலூயா. நீ என்னவாக மாறப்போகிறாய் என்று நினைப்பது, அது ஒரு தரிசனம். அப்புறம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி வரும், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற தரிசனம் ஒன்று. அப்புறம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது வர தரிசனம் இன்னும். அந்த கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது வர தரிசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு அழியிலே சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வரும். கார் வேணும்னா கார் வரும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒரு சத்தியத்தை நம்ம இந்த கடைசி காலத்தில் புரிஞ்சுக்கணும். விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிற ஒரு சத்தியம். ஆமென். என்ன சத்தியம்? விதைப்பும் அறுப்பும். நிறைய பேர் கர்த்தருக்காக விதைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் விதைத்து அறுத்தால் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் பொழுது வரங்களை தரார், வல்லமைகளை தரார். ஆனால் நம்ம பணம் பொருள் வேணும்னா விதைச்சாதான் வருமா. ஆமென். அல்லேலூயா. விதைக்கிறதுனா காணிக்கை கொடுக்கறது. போன வருஷம் கூட்டத்தில் நிறைய பேர் என்னென்னமோ வேண்டிக்கிட்டாங்க. அவங்க வேண்டிக்கிட்டத எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எது எது கேட்டாங்களோ அத்தனையும் ஆண்டவர் கொடுத்தார். கடந்த நாட்களில் அந்த கூட்டத்தில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது. அதில் நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. இப்போ நல்லபடியாக வீடு கட்டி விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க எல்லாம் சார்ஜ் சொல்கிறாங்க, நான் வீடு கட்டணுன்னு அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தேன். அப்புறம் ஒரு அந்த முன்னாடி ஓடியாந்து 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஜாம் பண்ணிக்கிட்டாங்களா. அதில் நிறைய பேர்த்துக்கு வீட்டுக்கு ஜாம் பண்ணிங்களுக்கு வீடு கிடைச்சிருக்குது, நகை வேணும்னு ஜாம் பண்ணிங்களுக்கு நகை கிடைச்சிருக்குது. அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். ஆகிய குறித்த சாட்சிகள் கூட தேவ பிள்ளைகள் சொல்லலாம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல, நான் பாஸ்ட்டு நிறைய நாள் நகைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வந்துக்கிட்டு நகை நம்மக்கிட்ட நகை இருக்கும்போதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக கொடுக்கல, இப்போ நம்மக்கிட்ட நகையே இல்லையே, இப்படி என்ன கொடுக்குறது, நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த தோடு மட்டும்தானே, எதை கொடுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் தான் நினச்சேன். ஆனால் அந்த தோட்டை போட்டுட்டு வேறு தோடு எடுத்துட்டேன். மறுபடியும் 1 வருஷம் கழித்து போன வருஷம் ஜெபம் வச்சுருக்கும்போது எனக்கு கர்த்தர் அந்த தோட்டை கழட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். நான் உடனே கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு கர்த்தருக்கு கீழ்படி அந்த தோட்டை கழட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்டேன். வேண்டாம், வேறு தோடு எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துடலான்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கொடுத்துட்டேன். கர்த்தர் அது கொடுக்க சொல்லி கொடுத்து நான் அடுத்த நிமிஷமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் அந்த தோட்டை கொடுத்துட்டேன். கர்த்தர் எனக்கு மீண்டும் நகையை கொடுத்துட்ருக்கிறார். இன்னும் நிறையா அற்புதங்களை நாங்கள் காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அதில் எங்கள் பெரியனுக்காக எங்கள் பெரிய பாப்பாவுக்காக வேலைக்காக சொல்லி காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணோம். அதுக்கு வேலை கிடச்சிருச்சு. எங்கள் சின்னகனுக்கு திருமண காரியத்துக்காக காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அது திருமணமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்காக சொல்லி காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணோம். அது ரெடி ஆயிடுச்சு. கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் காணிக்கை கொடுத்து அவர் சொன்னது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செஞ்சதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ அற்புதம் செஞ்சுருக்கேன். அதுக்காக கர்த்தருக்கு கோடானு கொடி நன்றி. ஆண்டோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ 2-3 வருஷமாக எங்கள் தாத்தா வழி சொத்து பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தது. எங்கள் அப்பா எதுவுமே எனக்குன்னு செஞ்சதில்லை. நான் பெத்த பிள்ளையே இல்லைன்னு எங்கள் அப்பன்னு சொல்லிட்டு அப்படி சொத்து போய் கேட்டதுக்கு, அதனால நான் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டேன். ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு தரணும், எனக்கு அம்மாளும் இல்லை, அப்பனும் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அப்பனும் நீங்கள் தான், அம்மாளும் நீங்கள் தானே, அவர் பாதத்தில் தான் நான் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடித்து அந்த காசு நான் எல்லாமே வேணும்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் பெரிய அக்கா சொல்லிச்சு, சகோதரன் 7 வாட்டி தப்பு பண்ணுறதுனால 7 வாட்டி நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு பைப்பில் இருக்குது பாப்பா. உனக்குன்னு கடவுளை என்ன கொடுக்குறாரோ நீ அதை வாங்கிட்டு வந்துரு, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்காக பயந்து அதுக்கு கீழ்ப்பணிந்து நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு சந்தோஷமாக நான் 1 கோடி ரூபா சொத்து போகும். ஆனால் இருந்தாலும் நான் கையெழுத்து போட்டு நான் சந்தோஷமாக வந்தேன். ஆண்டவர் எனக்கு அந்த நகை 10 பவுன் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன வருஷத்தில் கூட இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது. அதில் கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு முன்னாடி எங்கள் மனைவி ஆரம்பத்தில் கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த டெலிவரி டைமு, அப்புறமேட்டு இந்த ஒர்க்கு டார்ச்சர், அது மூலமாக வேலை விட்டு அவங்க நிற்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு எனக்கும் சரியான ஒரு வேலை இல்லாமல் இருந்தது, மனைவிக்கும் சரியான வேலை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு சிம்பிளான வேலையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்புறம் ஒரு அமைதியாக அது ரொம்ப ஒரு அலைச்சல் இல்லாத வேலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் தாமே இந்த செக்யூரிட்டி ஒர்க்கு கொடுத்து, அப்புறம் ஷிஃப்டெல்லாம் மாறி மாறி வந்துச்சு. ஒரே ஷிஃப்டாக இருந்தால் பரவாயில்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் வீக்கெண்ட் ஆஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் மாறும். எனக்கு மெயினாக அந்த சர்ச்சுக்கு திருவிருந்த அன்னைக்கு அட்டன் பண்ணணும். அப்புறம் ஆண்டவரோட ஆராதனை அட்டன் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் எனக்கு ரெகுலராக மதிய ஷிஃப்ட் கிடைக்கும். வீக்கெண்ட் ஆஃப் ஞாயிற்றுக்கிழமை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முக்கியமான கூட்டங்களுக்கு லீவு முன்கூட்டியே நம்ம சொல்கிறப்ப அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய மனைவிக்கு இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் போட்டோம். இவங்கள மனைவியோடு சேர்ந்தவங்க எல்லாமே பார்த்தா பணம் கொடுத்து தான் வேலை வாங்கினாங்க. ஆனால் ஆண்டவரோட கிருபினால் பணம் இல்லாமலே வேலை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டாங்க, எவ்வளோ கொடுத்து வந்தேன்னு. இல்லை, நான் அமௌண்ட்டே கொடுத்தாருலன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அமௌண்ட்டு தராமல் எப்படி வேலைக்கு வர முடியும் அப்படின்னாலாம் கேட்டாங்க. நான் ஆண்டவர் சின்ன வயசுலேருந்து ஓரளவுக்கு ஆண்டவரோட நான் கிடைக்கிற வருமானத்தை நான் ஓரளவுக்கு இதை நான் எடுத்து வச்சு கொடுத்துருவேன். பர்ஸ்லேயே கூட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டுனா அது இல்லைங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்குவேன். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதோடு சேர்த்து நம்ம அமௌண்ட் வச்சுருக்கோம், நம்மளே அறியாமல் செலவு பண்ணிடுவோம். நம்ம அந்த எண்ணத்தை நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா 1000 ரூபா இருந்தாலும் சரி, 10,000 ரூபா இருந்தாலும் சரி, 1,00,000 ரூபா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த பிளான் மனுஷனுக்கு அந்த புத்தி மாறிட்டே இருக்கும். ஆண்டவருக்குன்னு நம்ம தரணும்னு நினச்சதை அதை நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அதை ஒதுக்கி வைக்கிறப்ப அது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவு கொண்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செலுத்துகிறப்ப மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறபடி
அமுக்கி குளிக்க சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொன்னார். இப்போ கூட இந்த 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு இந்த மாதத்துலேருந்து எங்களுக்கு வேறு கான்ட்ராக்ட் வந்துருச்சு. இதுலேயும் வந்து எனக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணியாச்சு. ஏன்னா புதுசாக வரவன் என்ன ரூல்ஸ் போடுறானோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டானா அது ஒன்றும் பண்ண முடியாது. எங்களோட மேனேஜரும் கூட தெரிஞ்சவராக இருக்க, அவர் மூலமாக தயவு கிடைக்க ஆண்டவர் இந்த வேலைகளில், மனைவி செய்கிற வேலைகளில் இன்றைக்கி கூட கூட்டத்துக்கு வந்து வர முடியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பாதி அட்டன் பண்ணிடலாம் கூட பாதிக்கு மேலே கூட்டத்துக்கு ஆண்டவர் வர உதவி செய்திருக்காரு. குடும்பமாக நாங்கள் இங்கே வர ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. இந்த மாதிரி நன்மைகள் ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம். கடன் எல்லாம் பெரிய அளவில் எதுவும் இல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக தேவைகளை சந்தித்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. பெண் குழந்தை கொடுத்துருக்கிறாரு. பெண் குழந்தை கூட 2-3 டைம் வந்து உடம்பு சரியாமல் போய் ஃபிக்ஸ் மாதிரி எல்லாம் கூட வந்துருச்சு. இனிமேல் வரக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதிலிருந்து எதுவும் வரல. இன்றைக்கி நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா பேசுது, நல்லா வாயடிக்குது, அப்புறம் எங்களே யோசிக்கிற அளவுக்கு நல்லா பேசுது. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைவுக்கு வந்தது தான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் சொல்லிட்டு போகலாம். ஆண்டவர்கிட்ட செய்த நன்மைகள். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள். ஆமென். நாம் ஆண்டவருக்காக எதையாவது விதைப்போமானால் அந்த விதைப்பு வந்து ஒரு நாளும் தேவன் அதை மறந்து போகிற ஒரு தேவன் அல்ல. ஏற்ற வேளையில் 3 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ ஒரு நாளோ கழித்து ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் 1000 மடங்காக திரும்ப தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வந்து மனுஷனில் வாங்கிட்டு இப்போ நம்ம கடன் வாங்கிட்டு தரமாட்டோங்கிறோம், சில பிரச்சனையெல்லாம் பண்ணுறோம். அது மாதிரி அல்ல. அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவர் திரும்ப தருவார். நிறைய ஆசீர்வாதத்தையும் அதை நிமித்தம் ஆண்டவர் நமக்கு கட்டவிழ்த்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த ரகசிய ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் திறந்த வாசலான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆசீர்வாதம் கேட்டாலும் ஆண்டவர் அதை தருவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இப்போ கூட்டத்தை முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எத்தனை பேர் நீங்கள் ஜெபமணிக்க போகிறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் ஏதாவது சொல்லி விதைக்கணும். 1 ரூபா விதைங்க, 2 ரூபா விதைங்க, 5000 வைங்க, 10,000 வைங்க, காணிக்கையாக கொடுங்க, வெள்ளியை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, நிலத்தை கொடுங்க. கொடுக்காமல் இருங்க. நீங்கள் எந்த அளவில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ நீங்கள் அப்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. போன வருஷத்தில் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் நல்ல சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த வருஷத்தில் விதைக்க போகிற பிள்ளைங்க அடுத்த வருஷம் நிறைய சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. மேலே வசனம் சொல்லுது, பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறார். அவர் இந்த இடத்துல நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். அல்லேலூயா. உங்களை உயர்த்த தொடங்கிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ, இன்றைக்கி நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் வந்து மீண்டும் இதே பிரசங்கம் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. இதே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்களை விடுவதாக இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தை இல்லைன்னாரு, ஆண்டவர் அவரை விடவே இல்லை. நீ ஒரு குழந்தை பெற்று ஆக வேண்டும். ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு சிரிச்சு தான். அல்லேலூயா. அந்த பையன் பேர் சிரிப்பு. ஈசாக்குன்னா பேர் என்ன? சிரிப்பு. நீயும் சிரி, உங்கள் அம்மா சிரிக்கட்டும், ரோட்டில் போகிறீங்களா எல்லாருமே சிரிக்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பாட்டி குழந்தை பிறந்திருக்குன்னா எல்லாரும் சிரிக்கத்தான் செய்வார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அது சிரிப்பாக இருந்தாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு முற்பிதாக்களுக்கு தலைவராக தேவன் மாற்றிவிட்டார். திறந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 16:9 சொல்லுது, பெரிதும் அனுகூலமான வாசல் உங்களுக்கு ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. இந்த வருஷத்தில் கையிட்டு செய்கிற அனைத்து வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 28 படித்து பாருங்கள். நீ கையிட்டு செய்கிற வேலை எதுவோ அதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மா பிசைக்கிற தொட்டி என்ன பண்ணியிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வேலையை தானே அப்படின்னு அற்பமாக என்னால, சின்ன வேலையை தான் ஆண்டவர் பெரிய வேலையை மாற்றி தருவார். சின்ன வருமானம் தானே. இப்போ நூல் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சகோதரி, நம்முடைய சபைக்கு வந்துட்டு இருந்த சகோதரி இப்போ தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சமாக காணிக்க போட்டுருந்தீங்க, இப்போ கொஞ்சம் காணிக்க தறி ஓட்டிருந்தா கொஞ்சம் சேர்த்து வருதா, தசமாக கொஞ்சம் சேர்த்து போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க சொந்தமாக தறி வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் அவங்களுக்கு பெருகும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருக பெருக சபைக்கு ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை
பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பிசாசு வந்தாலும் சரி பயப்படாதீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 1 சாமுவேல் 17:40-41 சொல்கிறது, தாவீதுக்கு விரோதமாக ஒரு பெரிய கோலியாத் வந்தான். அந்த கோலியாத்து வந்தபோது அவர் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் சிறிய 5 கூழாங்கற்களை வைத்து என்னமோ செய்ய முடியாது. சின்ன பிள்ளைங்க வந்து கல் வச்சு இந்த குண்டு விளையாடுவாங்க, அதுதான் செய்ய முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பெரிய அணுகுண்டு மாதிரியே விளையாண்டுட்டார். அல்லேலூயா. சாதா விளையாட்டு விளையாடல. ஆமென், ஸ்தோத்திரம். எதிரிகளை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. அந்த அளவுக்கு பெண்கள்லாம் பாடி பாடி மகிழ்ந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. அல்லேலூயா. ஜெயிச்சிட்டாண்டா ஜெயிச்சிட்டாண்டா ஜெயிச்சிட்டாண்டா. அந்த சொன்னதுக்கே அவருக்கு சோதனை வந்துருச்சு. அது சொன்னதுனால அவங்க எஜமான் வந்து அவரை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் விடல. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எழுப்புதலை வைத்திருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 8:18 வாசிங்க. இப்பொழுது யோசுவாவுக்கு இருக்கிறது ஒரு சிறிய ஈட்டி, அதில் ஜெயிக்கிறார். ஜெபம்ங்கிற ஒரு மருந்து, வல்லமைங்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது, வரங்கள், வல்லமைகள், கிருபைகள் இருக்கும் பொழுது எந்த பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அப்படின்னு. மேலே இருக்கிறவர் நினச்சாதான் ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது தெரியும். கீழே இருக்கிற எது நினச்சாலும் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மேலே இருந்து ஆசீர்வாதத்தை சேங்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெட்டிப்பான நன்மை இன்னைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. 2 பக்கம் வேலை வரப்போகுது. எந்த வேலையை செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். 2 பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. எந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுனே உங்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எழுப்புதல்னு என்னங்க? திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வருது, அதான் எழுப்புதல். கார்களின் ஆசீர்வாதம், டூவீலர்களின் ஆசீர்வாதம், நகைகளின் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதம். அநேகருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்குரிய ஆசீர்வாதம். சிலர் ஆண் குழந்தை வேணும், சிலர் பெண் குழந்தை வேணும், அல்லது 2 குழந்தையும் இல்லை, ஏதோ 1 பிறந்தா பரவாயில்ல. இப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்கள் மூலியமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் வந்து அவரை பிடிக்க போகும்பொழுது ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணார்? நம்ம பேதுரு வந்து மல்கூஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுடைய போர் வீரனுடைய காதை வெட்டி கீழே போட்டு விட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜாமணி மீண்டும் அதை ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. அது ஒரு அபிஷேகம். மரித்தவனை உயிரோடு எழுப்புவது, அது ஒரு அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் கேட்குறார், சின்ன அபிஷேகம் வேணுமா பெரிய அபிஷேகம் வேணுமா? பெரிய அபிஷேகம். மரித்தவனை உயிரோடு காது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன காது இல்லாமல் கூட நினச்சிட பேனுக்கிட்டு போயிடலாம், கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம். ஆனால் செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் தரப்போகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். இந்த சாலேமின் ராஜா என்கிறவர் யார் அப்படின்னா, மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப 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 நல்லவர். அல்லேலூயா. அவர் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல்ல வந்து அவருக்கு பழைய ஏற்பாட்டில் இயேசுங்கிற பேர் இல்லைல்ல, அவருக்கு அதில் தான் இவர் அங்கே ஒரு கேரக்டராக உள்ளுக்கு வந்திருக்கிறார், பிரதான ஆசாரியராக. அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். அவர் காலகட்டத்திலாம் இவருக்கு வந்து தூக்கம் இல்லையா, முடிவு இல்லையா, தான் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அனாதியானா ஆமாம் அனாதி தான், ஆனால் அவர் ஆண்டவர். அல்லேலூயா. நாம் அனாதினா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஆண்டவர் அனாதி தேவன், அடைக்கலமான. அவருக்கு மேலேயும் ஆள் இல்லை, கீழேயும் ஆள் இல்லை, சைடுலேயும் ஆள் இல்லை. அப்படி சைடில் ஆள் இருந்தால் தேவதூதர்கள் தான். அல்லேலூயா. அப்படி கீழே இருந்தால் நீங்களும் நானும் தான் அவருக்கு கீழே. அப்போ அந்த சாலேமின் ராஜாவாகி அந்த மெல்கிசேதேக்கு வந்து என்ன பண்ணார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படி அவர் ஆசீர்வதிக்கும் போது நல்ல வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிச்சார். என்னன்னு சொன்னார்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய அப்படி தேவன் உன்னதமான தேவன். அல்லேலூயா. நம்முடைய பாட்டு புத்தகம் பாருங்க, உன்னத பாடல்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பைபிளில் பாருங்க, சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டின் புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம். ஒரு உன்னதமான நம்முடைய தேவன். அந்த உன்னதமான தேவன் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி, நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை.
ஆசீர்வதிக்கவே தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா யார் ஆசீர்வாதம் தடுத்தாலும் அது நிற்கவே நிற்காது. ஒரு அலியிலே சொல்லுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க 25 சென்ட் நிலம் வாங்கி போட்டிருக்குது. ஒரு அலியிலே சொல்லுங்கள். ஆசீர்வாதம் சொல்லாதுன்னா ஒன்று பேனுக்கிட்டு குண்டு சட்டிக்கிட்டே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நான் கோணல் எங்கள் அப்பா கோணல்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பைபிளை படித்து கண்ணை மூடி படிச்சுட்டு திறந்து பார்க்கணும். அல்லேலூயா. அதில் என்ன எழுதியிருக்குது தியானம் பண்ணணும். அப்போ அவர் சொல்கிறார், நான் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கும், நீ எல்லாவற்றிலும் ஜெயம் 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 ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள். அல்லேலூயா. கனவுலையும் தோற்று போகக்கூடாதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் காரியத்தில் நீங்கள் தோற்று போகவே கூடாது. அல்லேலூயா. தோற்று போகிற மாதிரி வரும், கீழே உழவுற மாதிரி வரும், உழ மாட்டீங்க. அல்லேலூயா. முயற்சி எடுக்கணும். கனவுலையும் என்ன செய்யக்கூடாது, தோற்று கனவு அப்படியே கலெக்டர் கலெக்டர் கலெக்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சீமானாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் ஆடும் மாடும் கழுதைகளும் ஒட்டகங்களும் அவருக்கு திரளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் சொல்லணும், கர்த்தர் என்னை இந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. போன வருஷம் இல்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. இந்த வருஷம் எல்லாமே வரும், ஆடு மாடு எல்லாமே வரும். அல்லேலூயா. பெரிய பாஸ்டருக்கு, மெல்கிசேதேக்குன்னு சொல்லக்கூடிய பாஸ்டருக்கு, பாஸ்டர் வந்து ஆசீர்வதிக்கிற வேலை தான். பாஸ்டருக்கு என்ன வேலை? இப்போ நான் உங்களுக்கு என்ன தான் செஞ்சிட்ருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறது தான். நான் எந்த பேங்க் வேலைக்கு போல இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? எல்லாவற்றிலும் அந்த பிரதான ஆசிரியனுக்கு என்ன செஞ்சார்? தசமபாகம் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ நாமளும் கொடுக்க வேண்டியது வந்துருமோ, பயப்படுறீங்க. பயப்படாதீங்க, நீங்கள் கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஆமென். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இந்த வருஷம் நம்ம சிறுக விதைக்கலாமா பெருக விதைக்கலாமா? ஆசீர்வாதம் மட்டும் பெருசாக வேணும். 100 மூட்டை கடலக்காய் வரணுன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு மூட்டை பருப்பாவது என்ன செய்யணும், காட்டுக்குள்ளார போடணும். அப்போ தான் அதுலேருந்து எத்தனை எடுக்க முடியும்? 100 மூட்டை எடுக்க முடியும். இல்லை நான் ஒரு கையளவு போட்டுருவேன், ஆனால் வரும்போது எத்தனை வரணும்? பருப்பு வந்து ஒரு கையளவு தான் போடுவேன், தசம்பாகம் போட மாட்டேன், காணிக்கு மட்டும் தான் போடுவேன். அதான் ஒரு கையளவு போட்டுருவேன், இவ்வளோண்டு போடுவேன். ஆனால் ஆண்டவர் அவர் பெரியவர் தானே, அவர் எனக்கு கொடுத்துடணும். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் நீ கீழ்ப்படிஞ்சாதான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் கீழ்ப்படிஞ்சாதான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சின்ன பையனில் அவன் மெட்ராஸ் போனேன், உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு விட்டு போன்னு சொன்ன மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது மெட்ராஸ் போனேன். எவ்வளோ கஷ்டம்னு நினச்சி பாருங்கள். எல்லா சொந்த பந்தமும் இங்கே இருக்குது, நமக்குன்று எதுவும் இல்லை. நம்மளை அடித்தாலும் ஆள் இல்லை, திட்டினாலும் ஆள் இல்லை, பாராட்டினாலும் ஆள் இல்லை. கர்த்தர் ஒருவரே தெய்வம். அல்லேலூயா. 350 கிலோமீட்டர் தனியாக போயிட்டு தனியாக வருவேன். அங்கே 3 வருஷம் இருந்தேன். 92 வரைக்கும் மெட்ராஸில் தான் இருந்தேன். 89 லாஸ்ட்டில் இருந்து 92 வரைக்கும். ஏன் சொல்லுவாருங்க, நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருஷத்தில் எங்கள் ஆசீர்வாதத்தை வாங்குங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். சில ஆசீர்வாதம் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் கரங்களை உயர்த்தி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2 வீலர் அல்லது கார் வேணுங்கிறீங்க, கரங்களை உயர்த்தலாம். ஆமென். அதுக்காக கொஞ்சம் நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நகைகளின் ஆசீர்வாதம் நமக்கு தரும்படியாக அது வேணும்னு சொல்கிறீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நகை உள்ளே இருக்குது வெளியே இருக்குது, வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நகைகளின் ஆசீர்வாதம், அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வீடு இல்லாமல் இருக்குது, இந்த வருஷம் நான் வீடு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் ஆமென் வீடு கட்ட முடியாது, நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அறகுறையாக தான் இருக்குது, நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வியாபாரிகளின் ஆசீர்வாதம், நான் ஒரு சில வியாபாரம் பண்ண போகிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறீங்க, எல்லாம் கரங்களை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தாமே. ஆமென். வேலைகளின் ஆசீர்வாதம், பலவிதமான வேலை உலகத்தில் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பல வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு மல்டி டேலண்டடாக உங்களை ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஒரே பிள்ளை பாடுது, ஒரே பிள்ளை வண்டி ஓட்டுது, ஒரே பிள்ளை அந்த பிஸ்னஸ் பண்ணுது, இந்த பிஸ்னஸ் அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி, ஒரே பிரதர் அதை செய்கிறார், ஒரே சார் அதை செய்கிறார், இது செய்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி
நீங்கள் அநேக வியாபாரங்களை அநேக வேலைகளை செய்ய ஆண்டவர் உங்களை ஆசிரிக்க போகிறார். அதுக்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்தை நாம் கட்டப்போகிறோம். அதற்காகத்தான் இந்த கூட்டம். கர்த்தர் நமக்கு ஆலயம் கட்டுகிற ஊழியத்தில் நம்மை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். எல்லாரும் எளிமை நிற்போம். எல்லாரும் எளிமை நின்று தேவ சமூகத்திலே ஆமென் இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணப்படும்.